ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி பாஸ்தா பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பாஸ்தா எடுத்துருக்கேன்னா அதுக்கு ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளியும் அதில் போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு அதையும் வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். நல்லா அதை கலந்து விட்டுட்டு நல்லா அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க சிக்கனை. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. நல்லா அதில் போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம கிளறி விட்டு கொஞ்சம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா அதிலே ஒரு 1/2 வேக்காடு வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா அளவு அது முழுகிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே தண்ணி வைக்கக்கூடாது. ஒரு 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு மூடி நம்ம விசில் போட்டுடலாம். 2 விசில் தான் வரணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணணும். நான் 2 விசில் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து தான் நான் திறக்கிறேன். கரெக்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் சூப்பராக எல்லாமே கரெக்டாக இருந்தது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.